குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். 17/1/2023 செவ்வாய்க்கிழமை தை மாதம் 3ஆம் தேதி மாலை 6:04 சனி பகவான் மகர ராசியிலிருந்து பயிற்சியாய் கும்பராசிக்கு செல்கிறார். அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு செல்கிறார். வருட கிரகங்களில் ஒரு ராசியில் அதிக நேரம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி இருக்கும் இடத்தை அதிகரிக்க செய்யும், நன்மைகளை பல செய்யும். பார்க்கும் இடத்தில்தான் அதன் தோஷங்கள் வேறு விதமாக இருக்கும் இடத்துக்கு நற்பலன்களை செய்யும். இப்போ இதுவரை இருந்த வீடும் இப்பொழுது செல்லக்கூடிய அந்த வீடும் கும்பராசியும் சனி பகவானுக்கு சொந்த வீடுகளாகத்தான் கருதப்படுகின்றன நமது ஜோதிடத்தில். அப்பேற்பட்ட இந்த மகத்துவமிக்க சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் கடகமாகவும் அந்த லக்னத்திலே மாந்தி, 4ஆம் இடத்தில் கேது பகவான், 5இல் சந்திரன், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் குரு, 10இல் ராகு, 11இல் செவ்வாய். இது அன்றைய கிரகச்சார நிலைகள். மேலும் அன்றைய பர்த் யோகி திதிவார நட்சத்திர யோக கரணங்களில் சொல்லக்கூடிய அந்த பர்த் யோகி கண்டம் நாமயோகம். அந்த கண்டம் நாமயோகத்தின் அதிபதியே சனி பகவான் தான். யோகியாகவே வருகிறார் சனி பகவான். அதே சமயம் பவ கரணத்தில் இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது. பவம் என்றால் சிங்கம். இது ஒரு கிட்டத்தட்ட உயர்வு தாழ்வு இரண்டின் அடிப்படையிலையும் சேர்ந்தால் போல்தான் ஒரு நிகழ்வு தான் இது சனி பெயர்ச்சி நடக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, இறைநிலை நாட்டத்தில் செல்பவர்கள் அனைவருமே காக்கப்படுவார்கள். இந்த சனி பகவான் லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு லக்னத்திற்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு 2ஆம் இடம் மற்றும் லக்னத்திற்கு 5ஆம் இடம் இவைகளை அனைத்தையுமே அவர் பார்க்கிறார். இந்த நிலையில் லக்னத்தில் மாந்தி அமர்ந்து லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் நீச்சம் ஆகி இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய தன்மையை எடுத்து காட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு, தவறு என்று சொன்னால் பிரபஞ்ச நியதி, பிரபஞ்சம் கொடுக்கும் எதிர்மறையான தாக்குதல்களுக்கு மக்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்ற நிலையைத்தான் இங்கு நாம் யோசிக்க வேண்டும். அதே சமயம் 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் காதல் களியாட்டங்கள் அதிகமாகுமோ என்ற ஒரு எண்ணத்தை இங்கு தோற்றுவிக்கிறது. அதில் திருப்தியற்ற தன்மை அதிகமாக இருக்கும் என்பதுதான் சற்று நாம் பயப்பட வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலையில் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஓரளவு சாதகம். ஏனென்றால் வெளிநாட்டு மோகம் அதிகமாகி வெளிநாட்டில் செல்வதற்கு பணிபுரிவதற்குத்தான் அதிக முயற்சிகளை எடுப்பார்கள். இப்பேற்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்று செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமைநாதன் செவ்வாய் லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இது போன்ற கிரக அமைப்பில் 12 ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற நன்மை தீமைகள் சாதக பாதக நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நாம் சற்று விரிவாக இங்கு நாம் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏற்கனவே ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு,
ஆனால் துளாராசி அதிபதியான சுக்கிரனுக்கு இவை அனைத்துமே நட்பு கிரகங்கள். இப்போ சுக்கிரன் இந்த ராசிக்கு கேந்திரம் ஏறி உட்கார்ந்துருக்கான், அது ஒரு வீக்னஸ். அதே சமயத்தில் லாபாதிபதியும் பாதகாதிபதியும் சூரியன் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவாகவே துளாராசி அதிபதியா சுக்கிரனுக்கு சனி மிகவும் நெருங்கிய நட்பு கிரகம், மிகவும் நெருங்கிய நட்பு கிரகம் என்பதால் சனி பெயர்ச்சியை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே நம்ம ரிஷபராசியை பற்றி நிறைய பேசிட்டோம். அந்த அத்தனை தன்மையில் ஒரு 90% 75% துளாராசிக்கு உண்டு. ஏன்னால் இதுவரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். நம்ம எல்லா பதிவிலையும் சொல்லிட்டு வர்றோம், பாப கிரகங்கள் கேந்திரம் தான் ஏறணும், திரிகோணம் ஏறக்கூடாதுன்னு. இங்கு சனி பகவான் திரிகோணம் ஏறி அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அவர் முழு யோகாதிபதி என்று சொல்வதால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ தொழில் அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். அதனால் சொந்த தொழில் செய்யணும்னு துளாராசிக்காரங்கள் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தைரியமாக செய்யலாம். அப்போ துலாம் என்று சொன்னாலே ஒரு தராசுன்றது சரிசமமாக பாதிக்கப்படுவது. அங்குதான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சனி பகவான் உச்ச வீடும் கூட அந்த துளாராசி தான். அந்த சனி பகவான் தான் இப்போது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவன் அர்த்தாஷ்டமத்திலிருந்து விலக்காகி பஞ்சமஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறான். இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகினதே ஒரு நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. அஷ்டமத்து சனி என்னெல்லாம் செய்யுமோ அதில் பாதியாவது அர்த்தாஷ்டம சனி செய்யும். அப்போ சில பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தது உண்மை. அது பாதிப்புலேருந்து விடுதலை அடைஞ்சு நீங்கள் இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டான். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் குழந்தை விஷயங்களில் சற்று எச்சரிக்கை கவனம் கண்டிப்பாக இருக்கணும். சேட்டை பண்ணுவாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு ஆடி பாடிக்கிட்டு இருப்பாங்க, படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும், கல்யாண ஆனங்களுக்கு குழந்தைக்காக இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆகத்தான் செய்யும், கொஞ்சம் தான் தாமதம் ஆகும், நிறைய தாமதமாகாது. ஏன்னா யோகாதிபதிங்கிறதுனால. யோகாதிபதியாக இல்லாமல் சனி 5ஆம் இடத்துல உட்காந்தா குழந்தை பிறகு 2 வருடத்தை தள்ளித்தான் போகும்னு தைரியமாக சொல்லிடலாம். ஆனால் அப்படி இல்லை, உங்களுக்கு யோகாதிபதி துளாராசிக்கு முழு யோகாதிபதி சனி பகவான் 4 மற்றும் 5ற்கு அதிபதி. அப்போ 4 மற்றும் 5ற்கு அதிபதியாக சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது நன்மையே. அப்போ துளாராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவானின் பார்வை இருக்கிறது. அப்போ 7ஆம் இடத்து பார்வை இருக்கிறதுனா அங்கே ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கிறான். ராகு அங்கே இருப்பதுனால யோகாதிபதியாக சனி அதை பார்ப்பதனால் திருமண பந்தங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் இறங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும், ரைட்டு. திருமணம் ஆனவங்க என்ன பண்ணுறது? வியாபாரத்தில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம், வியாபாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். உங்களது ராசிக்கு 10ஆம் இடம் நம்ம கடகராசி வருது. ஆமாம், கடகராசினா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 7ஆம் இடம் செவ்வாயோட வீடுங்கும்போது செவ்வாய் இருந்தால் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிறது, வியாபாரம் நல்ல லேப் டெக்னீஷியன் படிச்சிருந்தால் லேபரட்டரி வைக்கிறது, மெடிக்கல் ஸ்டோர் வைப்பது, அப்புறம் வீடு கட்டி விற்பனை செய்வது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் கணக்கு தொழில் பண்ணுறது, இவை எல்லாமே துளாராசிக்கு சாதகமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்தை 7ஆம் அதிபதி
செவ்வாயும் பார்ப்பது சசிமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அதை அந்த 2ஆம் இடத்தை வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் பார்ப்பது என்பதும் ஒரு வகையில் சாதக விஷயமான காதல் களியாட்டங்களில் சற்று உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதுக்காக யாரும் பொண்ணு பின்னாலே அலைஞ்சிட்டு தெரியாதீங்க. அமைஞ்சது தானாக வந்துச்சு, நல்ல பழகினோம், 2 செய்யணும், பேசலாம், வீடுகளில் பேசுங்க. அதுக்காக ஓடி போகிற வேலையை மாத்திரம் வச்சுக்காங்க. ஓடி போச்சுன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் வந்து. ஏன்னா அந்த 2ஆம் இடத்தை குரு வேற பார்க்குறான். அதையும் நம்ம வந்து மனசில் வச்சு பார்க்கணும். குரு பார்வை வேறு இருக்கல. அதனால் பேசுங்க. விரும்புகிறீங்களா பெற்றோர்கள்ட்ட பேசுங்க. நான் இந்த ஆளை விரும்புகிறேன், இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த மாதிரி பேசி கன்வைஸ் பண்ணக்கூடான வேலையை பாருங்கள். ஓடி ஒடிகிற வேலையெல்லாம் வைத்துக்கொள்வது என்பது அவ்வளவு சாதகமான விஷயம் அல்ல. இப்போ துளாராசிக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிஷபராசிக்கு சொன்னது ஒரு 75% வந்து சாதகமான ஒரு பயிற்சி என்று நாம் சனி பகவானை நாம் சொல்லலாம். சனி பகவான் அங்கேருந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு விஷயம். லாபம் மேன்மை அடையும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். நீங்கள் ஒரு 60% எதிர்பார்த்தா ஒரு 80% வரும். ஒரு சந்தோஷம் தானே அது. நம்ம நினச்ச விட அதிகமாக வந்துச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. நமக்கு கவலையே பட வேண்டாம். 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்காம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையக்கூடிய விஷயம்தான். 2ஆம் இடத்தில் சந்திரன் நீசமான பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் முயற்சியை தூண்டிவிட்டு கொண்டிருப்பார். இன்னும் உழைக்க வேண்டும், இன்னும் சிந்திக்க வேண்டும், இன்னும் செயலாற்ற வேண்டும், இன்னும் அதிக முன்னேற்றம் அடைவதற்கு என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும், இதை பூரா சிந்திக்கக்கூடிய தன்மையை வந்து 3ஆம் இடத்துக்கு புதன் கொடுப்பான். அந்த 3ஆம் இடத்துக்குரிய புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லையா, பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும். தாய்மாமன் உறவு சீராகும். 4ஆம் இடம் சூரியன் சுக்கிரனுடைய வீடாகி அதில் மாந்தியின் பார்வை இருப்பதால் தாய் வழியிலும் தந்தை வழியிலும் சற்று எச்சரிக்கை தேவை. பெண்களிடம் நீங்கள் கண்டிப்பாக சாபங்கள் பெற்றுவிடக்கூடாது. எந்த பெண்ணும் திட்ட நிலைமைக்கு கொண்டு வரக்கூடாது. அதில் நீங்கள் கடுமையான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுமங்கலி பிரார்த்தனை செய்து கொள்வது மிகவும் சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆக துளாராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட நம்ம ரிஷபராசிக்காரங்க சொன்னதை விட ரிஷபராசி தான் இருக்கிறதே டாப் மோஸ்ட். ரிஷபராசிக்கு இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு. துளாராசிக்கு அதை கொஞ்சம் கம்மி, ஒரு 70% அந்தபடி நடக்கும். இருந்தாலும் ஒரு நற்பலங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகளில் துளாராசியும் உண்டு. லக்னத்திலேயே கேது, ராசியிலேயே கேது உட்கார்ந்து உங்கள் முயற்சியில் எல்லாம் தடைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். தடைகளை எல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி முன்னேற்றி சென்று கொண்டே இருங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்துமே சாதகமாகத்தான் கண்டிப்பாக முடியும். ஏற்கனவே உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாப்புல, அதனால் தேவையற்ற விரயங்கள் ஏற்படாது. ஒரு விஷயத்தை செய்யணுன்னா இதை நான் ஏன் செலவு பண்ணணும், இந்த செலவு எனக்கு தேவைதானா, இல்லை இந்த பணத்தை நான் வேறு ஏதாவது விஷயங்களை வந்து வச்சேன்னா அது எனக்கு சாதகமாக அமையுமா, அந்த மாதிரி சிந்திக்கிற தன்மையை தான் நீங்கள் கொண்டு போகணும். பாக்கியஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் பாக்கிய உன்னதி மேன்மை அடையும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் ராகு பார்ப்பது என்பது சற்று நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பித்திரு காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 2 சேர ஒரு ராகு வந்து பார்க்குறாப்புல. அப்போ 5ஆம் இடத்தை ராகு பார்க்கும்போது குழந்தைகள் விளையாட்டின் மீது செலுத்தப்படும் கவனம், விளையாட்டின் மீது காட்டக்கூடிய ஆர்வம் வந்து படிப்பு மீதும் கல்வி மீதும் அவர்கள் காட்ட மாட்டார்கள். அவளுடைய சைக்காலஜிக்கலாக வந்து லாஜிக்காக தான் கொண்டு போய் அவங்கள வந்து நீங்கள் வந்து மாற்றணும். அது செஞ்சால் தான் சரியாக வருமே தவிர உங்கள் சௌரியத்துக்கு வந்து அவரை நம்ம கொண்டு வந்துடலான்னு நினச்சி அதட்டி உருட்டி பண்ணிடலாம், நம்ம பையன் தான் நம்மளை மீறி எங்கே போவான்னு நினச்சிங்கன்னா உங்கள் மேலே வெறுப்பு தான் அவங்களுக்கு ஏற்படும். தாய்மாமன் உறவு சீராக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கும். சனி பகவானின் இந்த பயிற்சி உங்களுக்கும் நல்ல ஒரு பயிற்சியாகத்தான் அமைந்திருக்கிறது.
அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் மாந்தி அமர்ந்திருந்தாலும் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். எவ்வளோ செஞ்சாலும் கையில் காசு மிஞ்ச மாட்டேங்குத, என்ன செய்யலான்னு விரக்தி அடைந்து கொண்டிருப்பீர்களா? கவலைப்பட வேண்டாம். அதற்கு 1.5 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட குரு பயிற்சி ஆகும் வரை அந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை, ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவானின் பார்வை பெறுவதால் அந்த தடைகள் எல்லாம் கண்டிப்பாக இப்போவுமே பாதி விலகி இருக்கும். உங்களுக்கு இப்போவுமே பாதி விலகி இருக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் எந்தனா குரு பயிற்சி ஆச்சு அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வந்து உங்கள் ராசியை வேறு பார்ப்பார். அது இன்னும் அற்புத நற்பலங்களே கிடைக்கும். துளாராசிக்கு குரு பகவான் பகை கிரகம் என்று சொன்னாலும் அவருடைய பார்வைக்கு என்ற ஒரு தனி பலம் உள்ளவா. அது யாரை பார்த்தாலும் அவர் மீது கருணை பார்வை தான் குருவுக்கு இருக்கும். அந்த கருணை பார்வையினால் நிச்சயம் உங்கள் ராசி கண்டிப்பாக மேன்மை அடையும். அஞ்ச வேண்டாம் என்பதுதான் இங்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இங்கு நமக்கு புலப்படுகிறது. ஆக துளாராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ லக்ஸரி லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தை செலுத்தும், தாய்க்கு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. சரியான சிகிச்சை முறை அளித்து நல்ல மருத்துவரிடம் அழைத்து சென்றால் அதுவும் உங்களுக்கு சரியாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பயிற்சியாகி பஞ்சமஸ்தானத்துக்கு செல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, தாயின் வகையில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்கீங்களா, அது ஊடையில் நின்று போயிருந்துச்சுன்னா அது கூட இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நன்மையாகத்தான் முடியும், நல்லதே நடக்கும். அதில் அஞ்ச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. அதே சமயம் 2ஆம் இடத்தில் சந்திரன் நீசத்தன்மையில் இருப்பதால் மனத்தடுமாற்றங்கள், செயல் தடுமாற்றங்கள் இவைகள் எல்லாமே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. மனம் வந்து வேகமாக பாயக்கூடியது தான் மனசு இருக்குல்ல, இந்த அப்படி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். இல்லை சின்ன நான் இருக்கேன்டா நான் பார்த்துக்கிறேன், நீ என்னத்தை பார்க்க போகிற, என்னத்தையும் நல்லா பார்க்க முடியும் சொல்லுங்கள், செஞ்சுட்டு நீ கெட்ட பேர் தான் வாங்கணும். அதெல்லாம் சந்திரன் சொல்லத்தான் செய்யும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ராசியாதிபதிக்கு பாதகாதிபதி, தொழில் சாதிபதியாக இருக்கக்கூடிய இதுவர். அதே சமயம் தொழில் ஸ்தானம் நீர் ராசியாக இருப்பதால் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லிக்விட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்கள் செய்தால் அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயத்தை தரும். அப்புறம் குழந்தைகள் கல்விகள் தான் சற்று அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கூறிவிட்டோம். 10ஆம் அதிபதி நீர் ராசி என்பதால் வந்து கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 10ஆம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம், அதாவது புனர்பூசம் 4ஆம் மாதம், பூசம், அப்புறம் ஆயில்யம், இந்த 9 பாதங்களில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆக இந்த துளாராசியைச் சேர்ந்த நேயர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மனக்கண்ட்ரோல் உங்களுக்கு தேவை. அந்த மனக்கண்ட்ரோலோடு நீங்கள் இருந்து செயல்பட்டீங்க ஆனால் நிச்சயம் ஒரு அற்புதமான நற்பலங்களை உங்களாலும் அடைய முடியும். ஆக துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரங்கள் ஆகட்டும், சுக்கிரனுடைய ராசிக்காரங்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்தில் உள்ள தாயார் சன்னதிக்கு போய் தங்கள் பேரில் அர்ச்சனை கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டும். ஏற்கனவே அங்கே கிரகணம் முடிஞ்சு வந்த இடம் ராசி, அது கிரகணம் முடிஞ்சு வந்த ராசி. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் அதீத நற்பலங்களை தரும். நம்ம நாமக்கல்ல இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர், உக்ர யோக நரசிம்மர். யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுவது மிகவும் சாலச் சிறந்தது. உங்கள் இல்லங்களிலோ அலுவலங்களிலோ வருடத்திற்கு ஒரு முறையாவது சுதர்சன ஹோமங்கள் செய்யுங்கள். வீடாக இருந்தால் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செய்யணும். வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் வருஷம் செய்யணும். கேட்பாங்க காற்றுக்கு எங்கே போகுது, காற்றுக்கு எங்கே போகுது. நான் பல பேர் இதே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீ 10 ரூபா, நம்ம டீ கொடுக்காமல் இருக்கிறதில்ல. அந்த 10 ரூபாய் வந்து ஹோமம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டப்பால் எடுத்து போட்டுருங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? 3650 ரூபா ஆகும். இந்த 3650 ரூபா கணபதி ஹோமம் செய்ய முடியாதா? ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள்
இப்போ அதே மாதிரி இறைவழி நாட்டத்திற்கு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் கண்டிப்பாக நீங்கள்லாம் சொல்லணும். வெண்கடுகு வீட்டில் வச்சுக்கணும் எப்பவுமே. அது எந்த ராசிக்காக இருந்தாலும் வெண்கடுகு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா வீட்டில் கூட பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவது இந்த வெண்கடுகு தான். வெண்கடுகு வீட்டில் ஒரு 4 பீஸு எடுத்து வீட்டு 4 கார்னர்லேயும் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா சரி, அது ராத்திரி துர்தேவதை நடமாட்டம் உங்கள் வீட்டிற்குள் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சு அது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு வெளியில் கொண்டு ஒரு சிரட்டை கிரட்டையில் வச்சு நீங்கள் தீயை பொறுத்த கருக்கி விட்டுருங்க. திருஷ்டி தோஷம் எதுவாக இருந்தாலும் பறந்து விடும். திருஷ்டி தோஷம் உங்களை பாதிக்காது. அதே சமயத்தில் தூபம் போடும்போது வெண்கடுகை வச்சு தூபம் போடுங்க. வெண்கடுகை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் எடுத்து அதில் போட்டு தூபம் போடுங்க. வீட்டில் உள்ள அத்தனை துர்தேவரின் நடமாட்டமும் வெளியே சென்று விடும். அதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ பெருமாள் கோயில் உள்ள தாயாருக்கு உங்கள் வழிபாட்டின் மூலம், அர்ச்சனையின் மூலம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தி கொள்ளலாம். முடிந்தால் லக்ஷ்மி அஷ்டகம் இதை நீங்கள் பாராயணம் செய்து படிப்பதற்கு முயற்சி சொல்லுங்கள். 8 வகையான ஸ்லோகம் ஆரம்பது. நமஸ்தே தூ மகாமாயே ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த லக்ஷ்மி அஷ்டகம். கூகுளில் தட்டினா வந்துடும். இன்றைக்கி தான் கூகுளில் வராத விஷயமே கிடையாது. கூகுளில் தட்டினா வந்துடும். அப்போ இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தகம் சொல்லுங்கள். வழிபாடு இறை வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக நாம் விருச்சிக ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.